டேய் தம்பி, ரொம்ப நேரமா வந்துட்டு இருக்கோம். எங்கதான்டா போனா சொல்லவே மாட்டேங்கிற? சொல்றேன் போப்பா, ஒரு நல்ல பாட்டா போடுப்பா. பாட்டா? நம்ம வண்டியில தான் செட் இல்லையாப்பா. அப்ப நீ பாடு. நானா நானா பாடணும்? பாடுப்பா, ஒரு நல்ல பாட்டா பாடு. தம்பி, நான் பாடினாலே நல்லாதான்ப்பா இருக்கும். பாட்டுமா? ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, உம்மானே ஒண்ண தேடுது. சூப்பரா பாடு பண்ணியா. தேங்க்ஸ்பா தேங்க்ஸ்பா. சரி, எங்கதாம்மா போனா? ஸ்ட்ரைட்டா போப்பா. நித்துப்பா நித்துப்பா, இந்த வீடு தான். எப்பா, இந்த வீடுதானா? பாட்டு சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ்பா. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா பாடினேன். இப்படி பாராட்டும் போது என் மனசுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஆனந்தமா இருக்குப்பா. சரிப்பா, வந்ததுக்கு 130 ரூபா கொடுத்தானா நான் கிளம்பிடுவேன். எதுக்கு 130 ரூபா? ஆட்டோல வந்ததுக்குப்பா. அதுக்கு இதுக்கு சரியா போச்சா? எதுக்கும் சரியா போச்சு. நீ எனக்கு ஒரு நல்லது பண்ண, நான் உனக்கு ஒரு நல்லது பண்ணேன். நீ என்னப்பா எனக்கு நல்லது பண்ண? நான் வெயில்ல கஷ்டப்பட்டு அங்க நின்னுந்தேன், நீ ஆட்டோல கூட்டின்னு வந்து நல்லது பண்ணியா? ஆமா, சவாரி ஏத்தின்னு வந்தேன். அதுக்கு தானப்பா காசு கேக்குறேன். இரு ஒன்னும் முடிக்கல. சரி சொல்லு. நீ பாட்டு பண்ணியா? ஆமா பாடினேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டினா? ஆமா, ஆஹா ஓஹோன்னு பாராட்டினிய. அவ்வளவுதான் சரியா போச்சு. அதுக்கு இது டேய், என்னடா அது பகல் கொல்ல? இந்த வேறு வெயில நின்னு டயர்ட் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் பேசுனா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தர சொல்லுவேன். கூல் ட்ரிங்க்ஸா? ஆமா, போற ஏரியா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரியா? டேய் மாவன, அவ்வளவுதான். என்னடா மேல கை வச்சியா? என் மேல கை வச்சியா? உன் மேலதான்டா கைய வச்சேன். காசை குடுறா, இல்லன்னா மூஞ்ச பஞ்சு ஆக்கிடுவேன். ஓ, அவ்வளவு தெரியுங்கதா உனக்கு? ஆட்டோக்காரனா சும்மா ஏமாந்துரும் நினைச்சியா? அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க. நைனா நைனா நைனா, எவனை கூப்பிடுறான்? என்னடா ஊர்ல கத்துற மாதிரி இருக்குதா? நைனா இங்க வா. யாரு கட்டு பிரச்சனை வச்சு தெரியலையா? என்னப்பா, என்ன அவன் சட்டை பிடிச்சிங்கிற? என்ன பண்ண அவன்? நோ, உன் பையனா இவன்? அது கொஞ்சம் சந்தேகம் தான். சரி சொல்லு, என்ன விஷயம்? நோ, ஆட்டோல வந்தானா காசு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறானா? எப்ப செய்தா? டேய், காசு கொடுக்க நீ தரேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது. பதில் சரியா போச்சு. இதேதான் நான் சொல்றேன், கேட்டாக்கா? என்னடா, என்ன பதிலுக்கு பதில் சரியா போச்சா? அவரே கேளு. என்னப்பா, என்ன பிரச்சனை? என்ன பதிலுக்கு பதில்ன்றான்? நோ, பையன் வெயில்ல நின்னுதான் கஷ்டப்படுறானா ஆட்டோ நிறுத்தி ஏத்தின்னு வந்தானா. ரொம்ப நல்லது பண்ணிக்கிறியப்பா. நல்லதுதான் நான் பண்ணேன். நல்லது தான் பண்ணிக்கிற. அதானா காசு கேட்டா பதில் சரியா போச்சுன்றானா? பதிலுக்கு பதில் என்னன்னா? சரி, அப்ப என்ன தான் பண்ணா? ஆட்டோல பாட்டு போட சொன்னானா? சரி, டேப் ரிகார்டு இல்ல அப்படின்னா, சரி அப்ப நீ பாடுன்னா நான் ஒரு பாட்டு பாடினா. பாடினியா? என்ன பாட்டு அது? பாடு பார்க்கலாம். நைனா சூப்பரா பாடுறா போல. பாடுப்பா, அவனை பார்த்து சிரிச்சிங்கிற. ராசாத்தி ஒண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானே ஒண்ண தேடுது. சூப்பரா பாடிக்கிறப்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் கை கொடுக்க மாட்டேன். கை கொடுக்க மாட்டியா? உன்னை பாராட்டி தரப்பா கை கொடுக்குறேன். நோ, கை குத்துறதுதான் அதுக்கு இதுக்கு சரியா போச்சுன்றானா? எப்பா எப்பா எப்பா, இதான் பிரச்சனையா? ஆமாண்ணா, 130 ரூபா வாங்கிக்கொண்டா. தம்பி கொஞ்சம் திட்டவா. அவங்ககிட்ட அசால்ட்டா வாங்க முடியாது. எனக்கு கமிஷன் தெரியா வாங்கி தரேன். கமிஷனா? என்ன சொல்ற? கமிஷன் கொடுத்தா வாங்கி தரேன், இல்லைன்னா அவங்ககிட்ட தலைக்கே இருந்தாலும் வாங்க முடியாது. சரிண்ணா, நான் வாங்கி கொடுத்துறேண்ணா. முதல்ல கமிஷன் கொடுத்துருப்பா, அதுக்கப்புறம் நான் வாங்கி தரேன். 100 ரூபா தானே இருக்குது. ஐயா, என்னப்பா 100 ரூபாய் தாங்குது? 200 ரூபாய் கமிஷன் ஆகாம? நோ, வர வேண்டியதே 130 ரூபா தானா? 200 ரூபா கமிஷன் எப்படின்னா? நைனா அந்த ஆள் கிட்ட வாங்கி பேசிக்கிறா. நாளைக்கு கொட்டி அனுப்ப. கொட்டி அனுப்பா? டேய், என்னடா பேசுற? ஏய், இங்க போயிடு, இல்ல சேதல் ஆயிடுவேன். நோ, என்னடா பேசுறான் அவன்? தம்பி, உன்னொரு 100 ரூபாய் கொடுத்தா முடிச்சு விட முடியும். நீ ஒண்ணு முச்சு விட தேவல, காசு கொடு. அது எப்படியா தர முடியும்? அது எப்படி தர முடியுமா? யோ, அவன் காசு எனக்கு வேணாயா, இத குடியா. நீ ஒழுங்கா இன்னும் 100 ரூபாய் குத்துற, இல்ல ஆட்டோ இங்க நவராது. ஐயோ, வசமா வந்து ஒரு கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டேனே. இன்னும் 100 ரூபா குத்தா
130 ரூபா வந்துடும். அப்போ 70 ரூபா நான் ஆசை. சரி கொடுத்துருவோம். நோ இந்தாண்ணா 100 ரூபா. நோ 130 ரூபா வாங்கி கொடுத்தண்ணா. அவன் நெக்கலா சிரிக்கிறான். டேய் 130 ரூபா குத்துறான். நாளைக்கு தரேன் நைனா. 4 நாளைக்கு தரியா? அப்புறம் என்னப்பா 4 நாளைக்கு தரேன்ட்டான் வந்து வாங்கிக்கோ. நோ 4 நாளைக்கு தரானா? இப்போ வாங்கிக்கோண்ணா காசா. ஏம்பா காசு வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். அவன் தான் 4 நாளைக்கு தரேன்றானே அப்புறம் என்ன? யோ அப்போ 200 ரூபா வாங்கிட்டியா? ஏம்பா இது வந்து பஞ்சாயத்துக்கான பீஸ். பஞ்சாயத்தா? ஏய் ஏய் நாங்க நைனா மேல கை வைக்கிறா. என்னப்பா அங்க பிரச்சனை? வா முருகேசா. நோ நீங்களே கேளுங்க நியாயத்தை. என்னப்பா என்ன விஷயம்? நோ ஆட்டோல வந்துட்டு ஆட்டோ சவாரி காசு கேட்டா 2 பேரும் சேர்ந்து ஏமாத்துறாங்கண்ணா. என்ன? ஏய் நான் ஆட்டோல வந்தா இல்ல. அப்ப அவனை மட்டும் சொல்றா, என்னையும் சேர்த்து சொல்ற. இப்ப என்னப்பா ஆட்டோ காசு வேணுமா? நாங்க வாங்கி தரோம். எப்பா வாங்கி தரேன்ட்டாங்க. எங்களுக்கு மேல பிராட் அவனுங்க எதை எப்படி வாங்கி தந்துருவானுங்க. எவ்வளவு பார்த்தாருண்ணா? 130 ரூபாண்ணா. சரி ப்ரோ அவர்கிட்ட ஒரு 300 ரூபா கமிஷன் வாங்க. 300 ரூபா கமிஷனா? யோ என்னத்துக்கியா? ஒருத்தருக்கு 100 ரூபாய், 3 பேருக்கு 300 ரூபாய். டக்குன்னு 300 ரூபாய் கொடுப்பா, வாங்கி தரோம். டேய் வேணாண்டா, என் காசை வேணாம், உங்க சங்காத்தமே வேணாண்டா. நான் கிளம்புறேன். எப்பா பாட்டு பாடி அது கொஞ்சம் பாட்டு போ. என்னது பாட்டா? டேய் அந்த பாட்டால தான்டா இவ்வளவு சோதனை. என்னப்பா நல்லா பாடுயா? ஐயோ பாடிட்டு பாராட்டி காசு கேட்க போறானுங்க. யோ போயா, நான் கிளம்புறேன். ஐயோ இது வேற இந்த நேரத்துல ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. யோ போயா. போயிட்டான்டா. என்னடா காலையிலே வருமானத்தை தட்டு போலுக்குதா? இந்தா சும்மா ஊர் போறேன். இந்த உன் பங்கு. ப்ரோ வெயிலுக்கு நல்லா ஜூஸ் சாப்பிடலாம், வா போலாம். ப்ரோ நைனா அண்ணா 100 ரூபாய் வாங்க காட்ட கொடுத்து அமிச்சிட்டா. விட்றா, நம்மளுக்கு தேவைப்படும் போது அவங்க எடுத்து பிடிங்கலாம். வா போலாம்.